வணக்கம். செய்திச் சுருக்கம். மதுரையில் தாவேகா மாநில மாநாடு ஆரவாரமாக நடந்த பூமி பூஜை. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாரபத்தி என்னுமிடத்தில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டை முன்னிட்டு மதுரையில் பந்தல் கால் நடும் விழா இன்று காலை 5 மணிக்கு சிறப்பு பூஜைகளுடன் நடந்தது. கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை: நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தின் முதன்மை சக்தியான தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதுரையில் நடைபெறவுள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்கிறேன். வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பாமக இருக்கணும், அன்புமணி அதிரடி. பாமகவின் 37வது ஆண்டு விழாவை ஒட்டி அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கை: மாபெரும் மக்கள் இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் உதித்த நாள் இன்று. சமூக நீதிக்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் போராடுவதில் பாமகவுக்கு இணையான இன்னொரு இயக்கம் தமிழகத்தில் இல்லை. தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் வரும் ஆபத்துகளை அரணாக இருந்து காக்கும் இயக்கம்தான் பாமக. தமிழ்மொழி, இனம், மக்கள், இயற்கை வளம், சுற்றுச்சூழல் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாமக வலிமையுடன் பயணிக்க வேண்டும். தமிழகம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மட்டுமின்றி உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர வேண்டுமென்றால் அதற்கு தமிழகத்தை ஆளும் அரசியல் பாமக பங்கேற்க வேண்டும். அது நமது உரிமையும் கூட. அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட நமது இயக்கம் ராமதாஸால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என அன்புமணி கூறியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என அன்புமணி கூறியது பற்றி கருத்து தெரிவித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அது அன்புமணியின் கருத்து என தெரிவித்தார். ஒரு வழியா ஒத்துக்கிச்சு ரயில்வே, கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா டிஸ்மிஸ். விசாரணை குழு பரபரப்பு அறிக்கை. கடலூர் அடுத்த சிம்மங்குப்பத்தில் உள்ள ரயில்வே கிராசிங்கை கடந்த 8ஆம் தேதி காலை 7 மணி அளவில் பள்ளி வேன் கடந்தபோது அதிவேகத்தில் வந்த பயணிகள் ரயில் வேன் மீது மோதியது. இதில் ஒரு மாணவி, 2 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வேன் டிரைவர் சங்கர் உட்பட 2 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து நடந்த லெவல் கிராசிங்கில் கேட் கீப்பராக பங்கஜ் சர்மா என்பவர் பணியில் இருந்தார். அவர் ரயில்வே கேட்டை மூடாததால் தான் வேனை ஓட்டி சென்றதாகவும் அதனால் விபத்து ஏற்பட்டதாகவும் காயமடைந்த வேன் டிரைவர் சங்கர் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கேட்டை மூடித்தான் வைத்திருந்தார். வேன் டிரைவரும் மற்ற வாகன ஓட்டிகளும் வற்புறுத்தி கேட்டதால் கேட்டை திறந்துவிட்டார். அதனால் விபத்து நடந்தது என தெற்கு ரயில்வே கூறியது. ஆனாலும் பணியில் அலட்சியமாக இருந்ததற்காக பங்கஜ் சர்மா பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். வேன் மீது ரயில் மோதிய சம்பவம் தமிழகத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து பங்கஜ் சர்மாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விபத்து குறித்து விசாரிக்க தெற்கு ரயில்வே சார்பில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, டிரைவர் சங்கர் உட்பட 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. திருச்சியில் உள்ள கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலகத்தில் விசாரணை நடந்தது. சம்மன் அனுப்பப்பட்ட 13 பேரில் 11 பேர் விசாரணைக்கு வந்தனர். மோதிய ரயிலின் லோகோ பைலட், உதவி லோகோ பைலட், ஆலம்பாக்கம் மற்றும் கடலூர் ரயில் நிலைய மேலாளர்கள், ரயில்வே பொறியாளர்கள் உள்ளிட்ட ரயில்வே அதிகாரிகளிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாலும் வேன் டிரைவர் சங்கர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாலும் அவர்கள் மட்டும் விசாரணைக்கு வரவில்லை. ரயில்வேயின் 3 குழு விசாரணை முடிந்து தெற்கு ரயில்வேக்கு அறிக்கை அளித்தது. பயணிகள் ரயில் வரும் நேரத்தில் பங்கஜ் சர்மா ரயில்வே கேட்டை மூடாமல் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விசாரணை குழு பரிந்துரையை ஏற்று அவரை பணி நீக்கம் செய்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. அஜித் இறந்த மறுநாளே போலீஸ் பேரம், ஊர் மக்கள் கசியவிட்ட செல்போன் வீடியோ. சிவகங்கை மடப்புரம் கோயில் செக்யூரிட்டி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 28இல் மடப்புரம் கோயிலுக்கு வந்த திருமங்கலம் பேராசிரியை நிகிதா தன் நகைகள் திருடு போனதாக அளித்த புகாரில் அப்போது அஜித்குமாரை தனிப்படை போலீசார் விசாரித்தனர்.
அதில் அவர் இறந்த நிலையில் மறுநாள் ஜூன் 29ஆம் தேதி உடலை வாங்க மறுத்து மடப்புரத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசியல் கட்சியினர், போலீசார் அஜித்குமார் உறவினர்களுடன் திருமண மஹாலின் கதவுகளை மூடிவிட்டு பேச்சு நடத்தினர். அதை அப்பகுதி இளைஞர்கள் சிலர் ஜன்னல் வழியாக தங்கள் மொபைல் போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ பரவி வருகிறது. இளைஞர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்த பழையனூர் போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரியும் எஸ்பி தனிப்பிரிவு போலீஸ்காரர் ஒருவர் ஜன்னல் கதவை மூடினார். போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதை அறிந்த ஊர் மக்கள் திருமண மஹால் ஜன்னல் கதவை உடைத்ததுடன் சமாதான பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது சிபிஐ விசாரணை தொடங்கிய நிலையில் சமாதான பேச்சில் ஈடுபட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த வீடியோ கசியவிடப்பட்டதாக தெரிகிறது. இதற்கிடையே இந்த வழக்கில் கைதான போலீசாரின் காவலை ஜூலை 30 வரை நீட்டித்து நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவிட்டுள்ளார். நள்ளிரவில் வீதிக்கு வந்த மக்கள் திக்குமுக்காடி போன ஈசிஆர் ரோடு. சென்னை காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியில் நேற்று மாலை 6 மணிக்கு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் நள்ளிரவு வரை வரவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் ஈசிஆர் ரோட்டில் அமர்ந்த மின்வாரிய அதிகாரிகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதனால் சென்னையிலிருந்து புதுச்சேரி, கடலூர் செல்லும் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்றன. மின்சாரத்துறையை கண்டித்து மழை இல்ல புயல் இல்ல, மழை இல்ல புயல் இல்ல, மறியலை தொடர்ந்து காணத்தூர் சப் இன்ஸ்பெக்டர் துரைமுருகன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்ட அவர் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுத்தார். நள்ளிரவு சுமார் 1:15க்கு மின்சாரம் வழங்கப்பட்ட நிலையில் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். பட்டா கத்தி அரிவாளுடன் இளைஞர்கள் அட்ராசிட்டி. தேனி பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டியில் பஞ்சர் கடை நடத்தி வருபவர் தம்பி என்ற பெருமாள், வயது 45. நேற்று முன்தினம் இரவு கடை முன் உறவினர் செல்வத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அருகில் உள்ள கடையில் 3 இளைஞர்கள் புகைப்பிடித்துள்ளனர். அதை பார்த்த பெருமாள் மற்றும் செல்வம் வேறு இடத்தில் சென்று புகைப்பிடிக்குமாறு கூறினார். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் முற்றி அடிதடியில் முடிந்தது. பெருமாள், செல்வம் மற்றும் அவர்களது நண்பர்கள் சேர்ந்து புகைப்பிடித்த இளைஞர்களை தாக்கியுள்ளனர். இளைஞர்கள் கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பினர். உங்களை என்ன செய்கிறோம் பார் என எச்சரித்துவிட்டு சென்ற அவர்கள் சிறிது நேரத்தில் இன்னும் சிலரை கூட்டிக் கொண்டு அதே இடத்துக்கு காரில் வந்தனர். பட்டா கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கும்பலாக வந்து பெருமாள் மற்றும் செல்வத்தை வெட்டினர். தடுக்க வந்த கிராம மக்களை அரிவாளை காட்டி மிரட்டி விரட்டினர். பிறகு அந்த இளைஞர்கள் காரில் ஏறி தப்பினர். ஊர் மக்கள் பெருமாள், செல்வத்தை மீட்டு தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து பெரியகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். சிசிடிவி காட்சிகளை பார்த்து தாக்கிய இளைஞர்களை அடையாளம் கண்டனர். ஆயுதங்களுடன் வந்து தாக்கிய தேனியைச் சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன், வயது 23, கொடைக்கானலைச் சேர்ந்த அன்பு, வயது 20, கைலாசப்பட்டியைச் சேர்ந்த செல்வம், வயது 19 ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரூபாய் 1.7 கோடிக்கு விலை போன காந்தியின் அரிய ஓவியம். 1931ஆம் ஆண்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காந்தி லண்டன் சென்றார். அப்போது லண்டனை சேர்ந்த பிரபல மரசிற்ப கலைஞர் கிளேர் லெய்டன் காந்தியை சந்தித்தார். கிளேர் லெய்டன் மரசிற்பங்களை செதுக்குவதிலும் ஓவியம் தீட்டுவதிலும் கை தேர்ந்தவர். காந்தியை ஓவியமாக வரைய லெய்டன் விரும்பினார். அவர் கேட்டுக் கொண்டதற்கிணங்க காந்தி போஸ் கொடுத்தார். லெய்டன் ஆயில் பெயிண்டிங்கை வரைந்து முடித்தார். காந்தி தன் வாழ்நாளில் ஒரு ஓவியருக்கு போஸ் கொடுத்தது அந்த ஒருமுறை மட்டும்தான். காந்தியை வரைந்த முதல் ஓவியர் என்ற பெயரையும் கிளேர் லெய்டன் பெற்று பிரபலமானார். இந்த தனித்துவமிக்க காந்தியின் ஓவியத்தை லண்டனில் உள்ள போன் ஹோம்ஸ் ஏல நிறுவனம் ஆன்லைன் மூலம் ஏலம் விட்டது. அந்த ஏலத்தில் 1.7 கோடிக்கு ஓவியம் விற்பனையானது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 3 மடங்கு அதிகமான விலைக்கு காந்தியின் ஓவியம் விற்பனையாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.